ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி கிரேவி செஞ்சு தர சொல்லி ஆர்டர் வந்திருக்குங்க. இப்போ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு இதில் வணக்கிடலாம். இன்னும் நல்லா சின்ன வெங்காயம் அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் கிரேவி. நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போயிடணும். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ என்னென்ன போடலான்னாக்கா, இதில் வந்து மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுடலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் மசாலா அதையும் போட்டுடலாங்க. இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலராக நல்லா அப்படியே வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா அப்படியே எண்ணெயில் வணக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க. கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வேக வச்ச நாட்டுக்கோழி எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ நல்லா சிக்கன் போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. இப்போ நான் வேக வச்சுருக்க தண்ணியும் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிரேவி கொஞ்சம் ஆக ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி சுண்டதுக்கப்புறம்
வேணும்னாக்கா நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணியில் ரசம் வச்சுக்கலாங்க. இது போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வாங்க, இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தண்ணி வந்து இவ்வளோ, இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கறி நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகணும். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணி, இதையும் ஊற்றிடலாம். போதும், இந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிரேவி அது வந்துடும். ரெடி ஆயிடுச்சா பார்த்துடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து கடைசி என்ன பண்ண போகிறேன்னாக்கா, குறுமிளகு நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதுக்கு தூள் விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போது மல்லி கருவேப்பிலையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம்.